தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். விவாகம், ஏன் பால்ய விவாகம்? முதற் பகுதி. விவாகம் என்ற சம்ஸ்காரத்துக்கு பல உத்தேசங்கள் உண்டு. அதிலே முக்கியமான ஒன்று, ஸ்திரீகளுக்கு சித்த பரிசுத்தி ஏற்பட பதி என்ற ஒரு பிடிப்பை ஏற்படுத்தி தருவது. அதை பிடித்து கொண்டே அவர்கள் கடைத்தேறி விடுவார்கள். குருவிடம் பிரம்மச்சாரி சிஷ்யன் சரணாகதி பண்ணி பாப நிவிருத்தி அடைந்து சுத்த மனசோடு இருக்கிற மாதிரி இந்த கன்னிகையும் இவனிடம் இருக்க வேண்டும். நம்முடைய கர்மா ஜென்மா எல்லாவற்றுக்கும் காரணம் மனசின் சேஷ்டைதான். இந்த மனசை வைத்துக்கொண்டு அதனுடைய இச்சைகளை பூர்த்தி பண்ண பாடுபடுவதில்தான் பாபங்கள் சம்பவிக்கின்றன, ஜென்மாக்கள் ஏற்படுகின்றன. மனசை நிறுத்திவிட்டால் கர்மா இல்லை, ஜென்மா இல்லை, மோட்சம்தான். மனசை நிறுத்துவது மகா சிரமமான காரியம். அஷ்ட மகா சித்திகளை கூட அடைந்து விடலாம். சிந்தையை அடக்கி சும்மா இருப்பதுதான் முடியாத காரியம் என்று தாயுமானவர் பாட்டு கூட இருக்கிறது. மனசை நிறுத்த முடியாவிட்டாலும் அதை சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக ஆடும்படி விடாமல் இன்னோரிடத்தில் அர்ப்பணம் பண்ணிவிட்டால் அப்போது தனக்காக பண்ணிக்கொள்வது என்பதில் ஏற்படும் பாபமும் ஜன்மமும் இல்லாமல் போகும். இன்னொருத்தர் ஆட்டி வைக்கிறபடி அவரிடம் மனசை சமர்ப்பித்து விட்டோமானால் நமக்கு கர்த்தா என்கிற பொறுப்பில்லை. அதனால் ஏற்படும் பாப புண்ணியமும் ஜன்மாவில் இல்லை. என் செயலாவது யாது ஒன்றும் இல்லை என்று ஈஸ்வரனிடத்தில் இப்படித்தான் மனசை அர்ப்பிக்க சொல்கிறார்கள். ஆனால் அதை செய்பவர் கோடியில் ஒருத்தர்தான். இதையே ஒரு பெண்ணுக்கு பதியை ஈஸ்வரனாக காட்டியிருக்கிற நம் தர்மத்தில் ஏராளமான ஸ்திரீகள் சுலபமாக செய்து கடைத்தேறி இருக்கிறார்கள். புருஷனை ஈஸ்வரனாக நினைப்பது கணவனே கண்கண்ட தெய்வம் என்ற கொள்கை. கல்லானாலும் கணவன் என்ற அடக்க ஸ்வபாவம், பாதிவிரத்தியம், கற்பு, சௌமங்கல்யம், சுமங்கலித்தன்மை, சுமங்கலியாகவே செத்துப்போக வேண்டும் என்ற தீவிரமான பிரார்த்தனை ஆகிய இவைகள் அனாதி காலமாக நம் தேசத்து ஸ்திரீ தர்மமாக, நம் தேசத்து பெண்களின் உத்தம ஜீவனத்துக்கு உயிர்நிலையாக இருந்து வந்திருக்கின்றது. எந்த தேசத்திலும் உத்தம ஸ்திரீகள் இருந்திருப்பார்கள்தான். எந்த மதத்திலும் உயர்ந்த குணசாலினிகள் தோன்றியிருப்பார்கள். என்றாலும் மேலே சொன்ன விஷயங்கள் நம் தேசத்தின், நம் மதத்தின், நம் கல்ச்சரின் ஜீவாதாரமான ஒரு அம்சமாக இருப்பது போல் மற்ற இடங்களிலே சொல்ல முடியாது. நாகரிகம் என்று சொல்லிக்கொண்டு இதை மாற்ற நினைப்பது நம்முடைய மகோன்னதமான பண்பாட்டுக்கே ஆதாரமாக இருக்கப்பட்ட ஒரு ஆணிவேரை வெட்டி விடுகிற மாதிரி ஆகும். காதல் கீதல் என்று சித்த விகாரம் ஏற்படாமல் ஷரீர நினைப்பும் காமமும் வருகிறதற்கு முந்தியே ஒருத்தனை பர்த்தாவாக அடைந்தால்தான் குழந்தை உள்ளத்தில் உண்டாகிற பணிவினால் அங்கே உண்மையான சரணாகதி செய்து இவனே நமக்கு குரு, இவனே நமக்கு ஈஸ்வரன் என்று இருக்க முடியும். ஆந்திர தேசத்திலும் மகாராஷ்டிரத்திலும் இன்றைக்கும் ஸ்திரீகளுக்கு விரதங்கள் அதிகம். அவற்றில் ஒன்று கன்னிகைகள் பரமேஸ்வரனையே பதியாக நினைத்து பூஜிப்பது. பிறகு ஒருத்தன் பதியாக வருகிறான், அவனையே பரமேஸ்வரனாக பூஜிப்பது இப்போது பத்னியாகிவிட்ட அந்த கன்னிகைக்கு விரதமாக ஆகிறது. பரமேஸ்வரனை பதியாக பூஜித்து முடிவில் எவன் பதியாக வந்தாலும் அவனே பரமேஸ்வரன் என்று பாவித்துவிட வேண்டியது. கேள்வி கேட்காமல் நம்பிக்கையின் பேரில்தான், அதாவது பால்யத்தில்தான் ஒருத்தனை பரமேஸ்வரனாக நினைக்க முடியும். விவரம் தெரியாத போது வந்த இந்த நம்பிக்கை மனசில் ஊறி ஊறி நம் சுவாபாவிகமான ஸ்திரீ தர்மத்தினால் மனசில் உறுதிப்பட்டு விடுவதால் விவரம் தெரிந்த பின்னும் பதியே பரமேஸ்வரன் என்ற பக்தி நிலைத்து நின்றுவிடும். அவனிடத்திலேயே தன் மனசை அர்ப்பணம் பண்ணி தனக்கென்று மான அவமானம் எதுவும் இல்லாமல் ஒருத்தி இருந்துவிட்டால் அவளுடைய அகம்பாவம் கரைந்து போய்விடுகிறது.
அதுதான் ஜனன நிவிருத்தி, அதுதான் மோக்ஷம். பக்தி, ஞானம், தபஸ், பூஜை, யஜ்ஞம், யோகம் என்ற எல்லாம் இந்த அகங்கார நாசத்தை தான் உத்தேசமாக கொண்டிருக்கின்றன. இது ஒரு ஸ்திரீக்கு பதி பக்தியால் சுலபமாக இயற்கையாக சித்தித்து விடுகிறது. இப்படி பாவித்து சரணாகதி பண்ணின நளாயினி, அனசூயை, சாக்ஷாத் மகாலட்சுமியான சீதாதேவி, சதி என்ற பெயர் பெற்ற தாக்ஷாயணியான பராசக்தி, சாவித்ரி, கண்ணகி, திருவள்ளுவரின் பத்னி வாசுகி முதலானவர்களைத்தான் நம் தேசத்தில் தெய்வங்களுக்கும் மேலாக வைத்திருக்கிறது. அவர்களை நினைத்தாலே நமக்கு வேறு எதிலும் உண்டாகாத பெருமை புலகாங்கிதம் உண்டாகிறது. நமஸ்காரம் பண்ணுகிறோம். ஏன் இப்படி இருக்க வேண்டும் என்றால் சொல்ல தெரியாது. பதியை ஈஸ்வரன் என்பது பேத்தல், சூப்பர்ஸ்டிஷன், பெண்களை அடக்கி நசுக்கி வைக்கிற கொடுமை என்று எத்தனை ஆக்ஷேபித்தாலும் இப்படி இருப்பதுதான் இந்த தேசாச்சாரம். பாரத தேசம் என்றால் இங்கே ஹிமோத்கிரியும் கங்கையும் இருக்கிறதோ இல்லையோ? ஏன் இருக்க வேண்டும் என்றால் என்ன சொல்வது? அப்படித்தான் நம் தேசத்து கற்பரசிகளின் சரணாகதி வாழ்க்கையும். ஆல்ப்ஸ் மலையை ஐரோப்பியர்கள் நினைக்கிற மாதிரி தானா நாம் கைலாசத்தை நினைக்கிறோம்? மிசிசிப்பியை அமெரிக்காக்காரன் நினைக்கிற மாதிரி தானா நாம் கங்கையை நினைக்கிறோம்? அதற்கெல்லாம் மேலாக இவற்றிலே தெய்வீகத்தை அனுபவிக்கிறோம் அல்லவா? அப்படியே தான் அவர்களுக்கு ஒரு குடும்ப ஏற்பாடாக மட்டும் உள்ள தாம்பத்தியத்தில் நம் சாஸ்திரங்கள் ஒரு பெண்ணுக்கு ஆத்மாவையே சுத்தப்படுத்தி தருகிற பரமசாதனமான சரணாகதியை பிசைந்து வைத்திருக்கிறது. சமூக ரீதியில் பெண்களுக்கு நல்லது செய்வதாக நினைத்து கொண்டு இதற்கு காரணமான பால்ய விவாகத்தை மாற்றுவதனால் அவர்களுடைய ஆத்மாபிவிருத்திக்கு பெரிய ஹானியை உண்டாக்குகிறோம். சின்ன சௌகரியத்தை ஏற்படுத்தி கொடுத்து மகா பெரிய பிரயோஜனத்தை நஷ்டப்படுத்துகிறோம். பால்ய விவாகம் பௌதிகமாக கெடுதல் என்பது வெறும் பேச்சு. குழந்தையாக கல்யாணம் பண்ணி கொண்டாலும் அப்புறம் அவள் ஷரீர ரீதியில் பக்குவமான பிறகுதான் தாம்பத்தியம் பண்ண அழைத்து கொள்ளப்படுவாள். அதுவும் தவிர தர்ஷபூர்ணம், அமாவாஸ்யை, பௌர்ணமி போன்ற அநேக தினங்களில் பிரம்மச்சரிய நியமம் சொல்லி இருப்பதால் ஷரீரம் சித்தம் இரண்டுமே புஷ்டியோடு இருக்கும். இப்போதுதான் இந்த கட்டுப்பாடுகள் போய் சித்த விகாரம், தேக பலஹீனம் இரண்டும் அதிகமாகி நரம்பு சம்பந்தமான டாக்டர்கள் நன்றாக விருத்தியாகும்படி ஆகியிருக்கிறது. பால்ய விவாகத்தினால் பால்ய விதவைகள் என்ற கொடூரமான களங்கம் ஏற்பட்டு இந்து மதத்தையே மாசுபடுத்திவிட்டது என்பது கூட மிகையான வாதம்தான், எக்ஸாகரேஷன். பால்ய விதவைகள் இருக்க வேண்டுமானால் அவர்களுடைய கணவன்மார்கள் உயிரோடு இருந்தால் 15 வயசிலிருந்து 25 வயசுக்குள் இருப்பார்கள். நான் கேட்டறிந்த மட்டில் இந்த 15லிருந்து 25 வயசு ஏஜ் குரூப்பில் சாவு ஏற்படுவது ரொம்பவும் குறைச்சல்தான். எனவே பால்ய விதவைகள் சொல்பமாகவே இருந்திருப்பார்கள். இல்லவே இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஒரு குழந்தை வைதவியம் அடைந்தது என்றால் கூட மனசுக்கு வேதனையாகத்தான் இருக்கிறது. ஆனால் மொத்த பலனை பார்க்கும் போது இதற்கெல்லாம் விட்டு கொடுக்க வேண்டியதுதான். இப்போது பெண்ணுக்கு 20 வயசுக்கு மேல் கல்யாணம் செய்து கொடுக்கிற போதும் விதி இருந்தால் உடனே வைதவியம் வரத்தான் செய்கிறது. ஒரு ரயில் ஆக்சிடென்ட், பிளேன் ஆக்சிடென்ட் என்கிற போது கல்யாணமாகி 1-2 மாசங்களிலேயே ஜீவனை இழந்தவர்களும் அதில் பலர் இருப்பதை பார்த்து ரொம்பவும் கஷ்டப்படுகிறோம். வைதவியத்தை தடுப்பதற்காக பால்ய விவாகத்தை தடுத்து விடலாம் என்றால் பிற்பாடு வயசு வந்த பின் கல்யாணமான உடனே வைதவியம் வராமல் கேரண்டி தர நமக்கு சக்தி இல்லையே.